நீங்கள் மமிதா பைஜிக்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல, அது வந்து சும்மா வந்துடாது. அவங்கள்ட்ட அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குங்கிறது தெரியாமல் அந்த நட்பு இன்னும் ஆழப்படாது. சினிமாவில் வந்து சில இதெல்லாம் இருக்குது, இப்படிலாம் இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த எந்த வரையறைக்குள்ளும் பொருந்தாத ஒரு அழகு அவங்க. அது வந்து நடிப்பினால் மட்டுமே நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ண முடியும்னு நினச்சி அவங்க பண்ண விஷயங்கள் தான் இதெல்லாம். ஆக்சுவலாக ஜெனிலியா நடிக்கும்போது ஜெயம் ரவி படத்தில் நடிப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி துருதுருன்னு இருப்பாங்க. பட் அதே நேரத்தில் கொஞ்சம் லூஸோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த கேரக்டர் இருக்கும். வந்தா இல்லாத ஒருத்தரை யாராக இருந்தாலும் புரியும். இந்த முதல்ல டிக் மார்க்கே மமிதா பைஜுன்னு தான் எழுதுவாங்க. ஒரு ஈவெண்ட்ஸ் மத்தியில் வந்து இந்த லாங் ட்ராவல் வந்து த்ரிஷா மேம் அப்புறம் நயன்தாரா மேம் இந்த லாங் ட்ராவல் வந்து நடந்துகிட்டே இருக்கு. எப்படி இந்த பேர் மட்டும் இவ்வளோ நாள் வந்து ட்ராவல் பண்ண முடியும்? அதுதாங்க, அது ஏதோ ஒரு வகையில் நெகட்டிவ் பப்ளிசிட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. மேமோட அந்த ஆய்ப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலாக முன்னாடி அவங்க வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்து போக மாட்டாங்க, அதிகமாக இன்டர்வியூஸ் வந்து கொடுக்காம இருந்தாங்க. அந்த டாக்ஸின்ற படத்துக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து போகிறாங்க, ஆயின்ற படத்துக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுக்குறாங்க. இந்த மாற்றத்தை வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மாற்றம்ங்கிறது வந்து எல்லா வகையிலையும் ரொம்ப செலக்டிவாக வர்றதுங்கிறது செலக்டிவ் அம்னீசியம் தான். அதை நம்ம பாராட்ட முடியாது. ஹாய் படத்தை பொறுத்தளவுக்கு அது அவங்க சொந்த படம். அப்போ சொந்த படத்தையே அவங்க தான் தூக்கி நிறுத்தணும், அவங்க பணம் போட்ட படம். அப்போ அந்த சுயநலத்தோடு அவங்க வராங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சுயநலம் தான். மண்ணாங்கட்டின்னு ஒரு படம் அவங்கள வச்சு எடுத்திருக்காங்க, இந்த பிஸ்னஸே ஆகலை. இப்போ இந்த படத்துக்கெல்லாம் அவங்க ப்ரமோஷனுக்கு வந்தாங்கன்னா அந்த படமெல்லாம் பூம் ஆகி ஓட ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க, இதற்கப்புறம் அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த விஸ்வநாதன் சன்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை வந்து பெற்றிருந்தது சார். ஒரு பக்கம் சூர்யாவோட நடிப்பை எந்த அளவுக்கு வந்து பாராட்டுறாங்களோ மக்கள், அதே அளவுக்கு வந்து மமிதா பைஜ் அவங்களுடைய நடிப்பை வந்து அதிகம் வந்து பாராட்டுறாங்க. தொடர்ந்து மமிதா பைஜ் மேம் நடிக்கிற படங்கள் எல்லாமே வந்து ஒரு 100 கோடி கலெக்ஷனை வந்து சேர்ந்துட்டு இருக்கு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏன்னா இப்போ ஒரு ஹீரோயினுக்காக இந்த 100 கோடி கலெக்ஷன் வருதை வந்து இப்போ ஈஸியா வந்து பேசுறாங்க. அது பிரேமலுவா இருக்கட்டும், இப்போ விஸ்வநாதன் சன்ஸா இருக்கட்டும், அப்புறம் ஜனநாயகனா இருக்கட்டும், தொடர்ந்து இந்த டியூடா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பெரிய ஹீரோக்கள் வந்து நடிச்சிருந்தாலும் இவங்களுடைய இந்த போர்ஷன் மட்டும் பர்டிகுலரா வந்து எல்லாராலும் வந்து ரசிக்கப்படுது. இன்னைக்கு ஜென்சி கிட்ஸுக்கு பிடிச்ச ஒரு கதாநாயகியா இருக்கிற வந்து மமிதா பைஜ். இவங்களுடைய இந்த வளர்ச்சியை வந்து எப்படி பாக்குறீங்க சார்? அது தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தெலுங்கு சினிமா இருக்கட்டும், மலையாள சினிமா இருக்கட்டும், இந்திய சினிமாலேயும் ஒரு பெரிய ரீச் வந்து அவங்களுக்கு இருக்கே சார். அது உள்ளபடியே பெரிய ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த பிரேமலு படம் சென்னையில் ப்ரெஸ் ஷோ போடும்போது மமிதா வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ப்ரெஸ் ஷோ முடிஞ்ச பிறகு வந்தாங்களா அல்லது அடுத்து ஏதோ நிகழ்ச்சிக்கு வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. அங்கே பார்த்தேன், ஒரு நடிகைக்குரிய பெரிய இதெல்லாம் அவங்கள்ட்ட இல்லை. நம்ம சில நடிகைகளை பார்ப்போம், ரொம்ப பகட்டாக வந்து இறங்குவாங்க. அப்படி பார்க்கும்போதே அவங்க வந்து வேறு மாதிரி நம்ம பார்க்குற மாதிரிலாம் அவங்களுடைய ஆட்டிடியூட்லாம் இருக்கும். பட் இந்த அந்த மாதிரி தெரியல. ஏதோ பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி ரொம்ப கேஷுவலாக வந்து கேஷுவலாக சிரிச்சுக்கிட்டு அவங்க பாட்டை காரில் ஏறி போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, கொஞ்சம் இந்த பொண்ணுகிட்ட ஒரு தனித்துவம் இருக்குங்கிறது மட்டும் நம்மளால் புரிஞ்சுக்கணும். முக்கியமாக இந்த ஈறு தெரிய சிரிக்கிற பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப வெள்ளந்தியாக இருப்பாங்க, ரொம்ப மனம் விட்டு சிரிப்பாங்க. அது நீங்கள் பல இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். மெல்லிய சிரிப்பு இருக்குது, கொஞ்சம் அதை விட அதிகமான சிரிப்பு இருக்குது. ஆனால் ஈறு தெரிய சிரிக்கிற பெண்கள் வந்து கொஞ்சம் விசேஷமாக இருப்பாங்க. அதில் வந்து மமிதா பைஜு அந்த மாதிரி பொண்ணாதான் நான் பார்த்தேன். பெரிய அழகெல்லாம் அவங்க கிடையாது. இப்போ தமிழ் சினிமாவில் வந்து சில இதெல்லாம் இருக்குது, இப்படிலாம் இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த எந்த வரையறைக்குள்ளும் பொருந்தாத ஒரு அழகு அவங்ககிட்ட. அது வந்து நடிப்பினால் மட்டுமே நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ண முடியும்னு நினச்சி அவங்க பண்ண விஷயங்கள் தான் இதெல்லாம். ஒரு ஸ்ரீதேவி மாதிரி நம்ம வந்து நின்னோடனே அப்படியே மயங்கி விழுந்துடணுங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கும் கிடையாது, அவங்களும் அப்படி கிடையாது. ஆனால் அந்த நடிப்பு இருக்குல்ல, அது வந்து மிரட்டலான நடிப்பு. அது ஒவ்வொரு படத்துக்கும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறிட்டே இருக்குது. நம்ம பிரேமலவில் பார்த்தவங்க கிடையாது. அடுத்துன்னு வந்து இன்னைக்கு விஸ்வநாதன் சன்ஸில் வேறொரு இடத்துல போய் நிற்கிறாங்க.
அந்த அந்த துருதுருப்பு அது அவங்க தான் பண்ண முடியுங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதுவும் முக்கியமாக இந்த ராதிகாவெல்லாம் அவங்க டீல் பண்ணுற காட்சியெல்லாம் அதை எப்படி கம்போஸ் பண்ணாங்க. அவ்வளோ பெரிய நடிகைகிட்ட நான் இப்படி பண்ணிக்கிறேம்மா தப்பா எடுத்துக்காதீங்கன்னு டப்புன்னு தூக்கி காலை அவங்க மேலே போடுற அந்த இதெல்லாம் எப்படி சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க அப்படின்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ரொம்ப தமிழ் சினிமாவில் இன்னும் அவங்க அடுத்தடுத்த படங்கள் வரும்போது மிக முக்கியமான நடிகை வருவாங்க. தமிழ் சினிமாவில் இல்லை, இந்திய சினிமாவிலே ரொம்ப முக்கியமான நடிகை வருவாங்க. புரியுது சார். இப்போ அதே மாதிரி இப்போ ராதிகா மேம் பத்தி சொல்லியிருந்தீங்க. ராதிகா மேமே வந்து அந்த நேர்காணல்ல வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த படம் ஹிட் ஆகணும்னா அது வந்து இந்த ஹீரோயின் கேரக்டரை பொறுத்து தான் இருக்கு. இந்த எந்த ஹீரோயின் நடிக்கிறாங்கன்ற பொறுத்து தான் இருக்கு. அதுக்கு வந்து மமிதா பைஜன் சொல்லும்போது அவங்களே வந்து ஒரு சின்ன டவுட்டோட தான் வந்து இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய நடிப்பை பார்த்து இந்த பொண்ணு தான் இந்த கேரக்டருக்கு வந்து கரெக்டா இருப்பான். அப்புறம் அவங்க கூட எப்படி அந்த நட்பு ஏற்படுன்னு தெரியல. இந்த ஆடியோ லான்ச்ல பாக்குறோம், இந்த பிரஸ் மீட்ஸ் பாக்குறோம், அவங்க கையை வந்து இறுக்கமா வந்து ராதிகா மேம் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த ஏன்னா இப்போ ஒரு சீனியர் ஆக்டர்ஸ்க்கு வந்து தெரியும் இவங்க வந்து இது கரெக்டா இருப்பாங்க. ராதிகா மேம் ஒருத்தர் பிரைஸ் பண்றதே ஒரு பெரிய விஷயமா பாக்குறாங்களா சார் இந்த பீரியட்ல? இது எப்படி பாக்குறீங்க? இல்ல அந்த மாதிரி ஒரு சீனியர் நடிகர் வந்து நடிகை ஒரு ஜூனியரை வந்து கரெக்டாக அடையாளம் கண்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுறது இருக்குல்ல. அவங்க ராதிகாவை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேரோட ட்ராவல் ஆகி வந்திருப்பாங்க. ஒருத்தரை பார்க்கும்போதே இவங்கள்ட்ட இவ்வளோ தான் பொட்டன்ஷியலுங்கிறத அவங்கள ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தங்க இன்னைக்கு மமிதா பைஜுக்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல, அது வந்து சும்மா வந்துடாது. அவங்கள்ட்ட அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குங்கிறது தெரியாமல் அந்த நட்பு இன்னும் ஆழப்படாது இல்லை. ஸோ அதனால் ரொம்ப அதில் எனக்கு ஒன்றும் பெருசாக வியப்பு இல்லை. நான் தான் சொல்கிறேன், இந்த மமிதா பைஜு இன்னும் அடுத்தடுத்த பாய்ச்சல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். அது சொல்ல முடியாது, இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய விருதுகளை எல்லாம் வாங்குகிற அளவுக்கு அவங்க வளர்ந்து நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, அர்ச்சனான்னு ஒரு நடிகை பாலுமகேந்திர படங்கள் எல்லாம் இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காலத்தில் வந்து ரொம்ப சிவப்பா அப்படியே தளதளன்னு இருந்தால் தான் ஹீரோயின்னே ஒத்துக்கிட்ட காலத்தில் அவங்க கருப்பாக வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை உருவாக்குனாங்க பாருங்க. அது வந்து தேசிய அளவில் அவங்களுக்கு விருதுகள் எல்லாம் பெற்றுக் கொடுத்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அர்ச்சனான்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் உண்டு. ஸோ அந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் மைனஸாக இருந்தால் கூட அது ப்ளஸ் ஆக்கி மேலே மேலே போகிறது இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து மமிதாவை அடிச்சுக்க முடியாது. புரியுது. அதே மாதிரி இந்த விஸ்வநாதன் சன்ஸ் படம் ஒரு பெரிய வெற்றிக்கு காரணம் வந்து மமிதா பைஜோட அந்த கேரக்டர் மேடி. அது ஒரு காரணம். ஒரு சூர்யாங்கிறத அவ்வளவு பெரிய நடிகரை வச்சுட்டு நீங்க மமிதா பைஜ் தான் சொல்லுவதுங்கிறது இல்ல நான் அப்படியே சொல்ல சார். அது ஒரு வகையான ஒரு காரணம். ஏன்னா இப்போ நிறைய பேர் படம் பார்த்தவங்க இந்த மேடின்ற கேரக்டர் மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒருத்தர் இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்றதை வந்து நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரிதான் இந்த பிரேமலு படம் பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு கேரக்டர் இருந்தா நல்லா இருக்குமே, அது வந்து மக்கள் வந்து இந்த கேரக்டர் வேணும்னு சொல்லிட்டு விரும்புற அளவுக்கு அந்த நடிப்பு இருக்குல்ல சார், அது வந்து ரொம்பவே எல்லாராலும் பாராட்டப்படுற ஒரு நடிப்பா இருக்கு. நம்ம டியூடே எடுத்துட்டாலும் சரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கலாமோ அப்படின்ற படம் மிக்சடான ஒரு விமர்சனம் இருந்தாலும் இவங்க சேர்ந்து இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ, குரல் சேர்ந்து இருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு நம்மளே ஏங்குற மாதிரி ஒரு நடிப்பு இருக்குல்ல சார், அதுதான் பெரிய ஒரு பிளஸ்ஸா பாக்குறாங்க மமிதா பைஜோட. ஆக்சுவலா ஜெனிலியா நடிக்கும்போது ஜெயம் ரவி படத்துலாம் நடிப்பாங்க, ரொம்ப ஒரு மாதிரி துருதுருன்னு இருப்பாங்க. பட் அதே நேரத்துல கொஞ்சம் லூசோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த கேரக்டர் இருக்கும். இப்போ அதை பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம லைஃப்ல ஒரு பொண்ணு வந்துட மாட்டாங்களான்னு நினைச்சிங்கன்னா பைத்தியம் தான் முடியும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த கேரக்டர்லாம் நான் சொல்றது. இப்போ மமிதா பைஜ் மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நம்ம சும்மா இருப்போமா, கோபம் வரும், பயங்கரமா கோபம் வரும். பட் இது திரையில் பார்க்கும்போது நம்ம பார்க்காத ஒரு விஷயத்த பார்க்கும்போது நம்ம ரசிக்கிறோம், அவ்வளோதான். இது வந்து நம்ம வாழ்க்கையில இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சிங்கன்னா அது பெரிய சிக்கல்ல கொண்டு விட்டுரும். பார்த்து கவனமா இருங்க. இல்லை எனக்கு சொல்ல சார், மொத்த விமர்சனம் பொதுவாக எல்லாருக்கும் தான் சொல்லுவேன். ரைட். இப்போ அதே மாதிரி இப்போ தெலுங்குல வந்து விஸ்வநாதன் சன்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆகுது, தமிழ்ல வந்து ஜனநாயகன், அப்புறம் வந்து மலையாளத்துல வந்து நிவின் பாலிக்குள்ள ஒரு படம் வந்து நடிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே வந்து இந்த பேன் இண்டியா ஹீரோஸ் பத்தி தான் நம்ம அதிகம் பேசிட்டு இருக்கோம். ஒரு பேன் இண்டியா நடிகா வந்து மமிதா பைஜ் வந்து வந்துட்டு இருக்காங்களே சார், ஒரு சைல்டு ஆக்டரா இருந்து அப்புறம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா மாறி இன்னைக்கு வந்து இந்திய சினிமால ஒரு முக்கிய ஒரு நடிகையா இருக்காங்க. இந்த வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க? இந்த பேன் இண்டியா நடிகைன்னு வந்து சொல்றது சரியா இருக்குமா அவங்களுக்கு? இல்லை, இன்னும் அடுத்து பாலிவுட் அவங்க போயிட்டு அதை ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அப்படி சொல்லிடலாம். பட் பாலிவுட்டில் அவங்க இன்னும் போன மாதிரி எனக்கு தெரியல. அப்போ கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்கும். பட்டு இந்த வளர்ச்சி வந்து வெறும் நடிப்பினால் மட்டுமா வருதுன்னா இல்லை, அதை தாண்டி பல விஷயங்கள் இங்கே இருக்குது. ரொம்ப அழகான நடிகையாக இருப்பாங்க, ரொம்ப சிறப்பாக நடிப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட ஒரு மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவார். இப்போ பாருங்க, பல நடிகைகள் இங்கே வீணா போனதுக்கு கூட இருந்து கால்ஷீட் பார்க்குற நடிகர் மேனேஜர்கள் பெரிய காரணமாக இருந்திருக்காங்க.
திடீர்னு ஒரு உப்புமா படத்தில் கொண்டு கோத்து விட்ருவாங்க, ஒரு உருப்படாத டைரக்டர்கிட்ட கோத்து விட்ருவாங்க. அந்த 2-3 படம் விழுந்ததுன்னா அதுக்கப்புறம் அவங்க கரியரே காலி, அதோட வீட்டுக்கு போக வேண்டியதான். அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. அப்புறம் இன்னொன்று, நடிகைகளுடைய தனிப்பட்ட ஆட்டிடியூட். இப்போ நம்மளை பார்க்கும்போது, இப்போ பத்திரிகையாளர்கள்ட்ட அவங்க பழகும்போது பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்ட பொண்ணுப்பா, இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணு, வீட்டுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் வீடே செழிப்பாக இருக்கும்லாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்படியே அந்த பக்கம் திரும்பினீங்கன்னா வேற ஒரு சூனியக்கார முகம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும் பொழுது இவங்களுடைய தனிப்பட்ட கேரக்டர் தான் இவ்வளோ பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குதோன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. நீங்கள் வந்தால்லாத ஒருத்தரை யாராக இருந்தாலும் பிடிக்கும். இப்போ முதல்ல டிக் மார்க்கே மமிதா பைஜூன் தான் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த நடிகைகள் எழுதுவாங்க. என்ன காரணம்னா, கரெக்டாக ஷூட்டிங் வந்துடுவாங்க, பெரிய அளவுக்கு டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடுவாங்க. எல்லாருக்கும் போட முடியாது. இப்போ அவங்க கூட ஹேர் ட்ரெஸ்ஸர் வருவாங்க, மேக்கப் உமன் வருவாங்க. இவங்களுக்கெல்லாம் எனக்கு பக்கத்து ரூம்லேயே போடுங்கம்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணி 40,000 ரூபா செலவு பண்ணி ஒரு ரூம் போட்டாங்கன்னா, அதே 40,000 ரூபா செலவு பண்ணி அவங்களுக்கு போட முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து ஹோட்டலில் பக்கத்துலேயே ஒரு சின்ன 3 ஸ்டார் இருக்கும், அங்கே போடுவாங்க. நீங்கள் அங்கேருந்து ஒரு ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம், கீழே வந்து ரிசப்ஷனில் வெயிட் பண்ணலாம். ஸோ இது வந்து எல்லாரும் பண்ணுறது. ஆனால் சில பேர் இதில் பிடிவாதமாக இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி இலகுவாக நடந்துக்கிறதெல்லாம் சேர்த்து தான் ஒருத்தருடைய வெற்றி இருக்குது. வெறும் வெற்றிங்கிறது நடிப்புனால் மட்டும் வந்துடாது, படம் ஓடுறதுனால மட்டும் வந்துடாது. அதை தாண்டி ஏகப்பட்ட குவாலிட்டிஸ் இங்கே இருக்குது. அதில் இவங்க எப்போவுமே கொஞ்சம் ஃபார்வர்டில் இருக்காங்க. அதுவும் ஒரு காரணம். ஓகே சார். சார், இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்தாலும் இப்போ நயன்தாரா மேமோட அந்த ஆய் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலாக முன்னாடி அவங்க வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்து போக மாட்டாங்க, அதிகம் இன்டர்வியூஸ் வந்து கொடுக்காம இருந்தாங்க. இப்போ இந்த டாக்ஸிக்ன்ற படத்துக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து போகிறாங்க, ஆயின்ற படத்துக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுக்குறாங்க. இந்த மாற்றத்தை வந்து எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு நல்ல விஷயமா நம்ம எடுத்துட்டாலும் அவங்களுடைய படங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க சார், இது ஓன் ப்ரொடக்ஷன்றனால. அப்புறம் இந்த பேன் இண்டியா படம்ன்றதுனால கொடுக்குறதா சொல்கிறாங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு இல்லை, மாற்றம்ங்கிறது வந்து எல்லா வகையிலையும் வரணும். ரொம்ப செலக்டிவாக வர்றதுங்கிறது செலக்டிவ் அம்னீசியா மாதிரி தான். அதை நம்ம பாராட்ட முடியாது. இப்போ டாக்ஸிக் படத்துக்கு வந்தாங்க, அதற்கு பின்னால் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி, இப்போ யஷ் எல்லாம் நேராக ஃபோன் பண்ணியிருக்கிறாரு, சல்மான் கானுக்கு ஃபோன் பண்ணி ஒரு நாள் அவங்களுக்கு லீவ் கொடுங்க வந்துட்டு போட்டோன்னு கேட்டிருக்காரு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதனால தான் அவங்க வந்திருக்காங்க. ஓகே ஓகே. ஹாய் படத்தை பொறுத்தளவுக்கு அது அவங்க சொந்த படம். அப்போ சொந்த படத்தையே அவங்க தான் தூக்கி நிறுத்தணும், அவங்க பணம் போட்ட படம். அப்போ அந்த சுயநலத்தோடு அவங்க வராங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சுயநலம் தான். எல்லா படத்தையும் உங்கள் படம் மாதிரி பார்க்குறது தான் நல்லாயிருக்கும். இப்போ மண்ணாங்கட்டின்னு ஒரு படம் அவங்கள வச்சு எடுத்திருக்காங்க, இன்னும் பிஸ்னஸே ஆகலை. இப்போ இந்த படத்துக்கெல்லாம் அவங்க ப்ரமோஷனுக்கு வந்தாங்கன்னா அந்த படமெல்லாம் பூம் ஆகி ஓட ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க, இதற்கப்புறம் அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை அவங்க உள்ளபடியே இந்த மாற்றம் நிகழ்ந்து எல்லா படத்துக்குமே நான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா உள்ளபடியே அதை விட சந்தோஷம் வேற என்ன. இல்லை சார், பொதுவாக நம்ம தமிழ் சினிமா எடுத்துட்டா அந்த ஹீரோஸ் தான் வந்து லாங் டேர்ம் வந்து ட்ராவல் ஆவாங்க. அது நம்ம எம்ஜிஆர் சிவாஜிலேருந்து ரஜினி கமல்லேருந்து இப்போ விஜய் அஜித் வரைக்குமே அந்த அந்த லாங் ட்ராவல் வந்து போயிட்டு இருக்கும். ஆனால் ஒரு ஹீரோயின்ஸ் மத்தியில் வந்து இந்த லாங் ட்ராவல் வந்து த்ரிஷா மேம் அப்புறம் நயன்தாரா மேம் இந்த லாங் ட்ராவல் வந்து நடந்துகிட்டே இருக்கு. எப்படி இந்த பேர் மட்டும் இவ்வளோ நாள் வந்து ட்ராவல் பண்ண முடியுது சார்? அதுதாங்க, அது ஏதோ ஒரு வகையில் நெகட்டிவ் பப்ளிசிட்டி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக வர்றாங்க, நடிக்கிறாங்க, ரொம்ப நல்லவங்க அப்படின்லாம் சொன்னால் அதை ஒரு 4 வரி செய்தியை கடந்து போயிடுறேன். அதே வந்து ஒரு 2 பக்கத்துக்கு நயன்தாரா எப்படிலாம் பண்ணாங்க தெரியுமா, அந்த அட்ராசிட்டி இந்த அட்ராசிட்டி, அது பண்ணாங்க இது பண்ணாங்க, ஒருத்தரை கூப்பிட்டு அடிச்சுட்டாங்க, இப்படி இப்படின்னு என்னத்தையாவது நீங்கள் வெளியில் சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு வந்து அடடா நயன்தாரா இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்லாம் அவங்கள பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, அவங்க படங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு இவங்களே ஒரு அந்தஸ்தை கொடுத்து கொண்டு போய் மேலே உட்கார வச்சிடறாங்க. அப்போ இந்த பப்ளிசிட்டிங்கிறதுல நெகட்டிவ் பப்ளிசிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக ஒன்று இருக்குது. இதை வந்து ஆரம்ப கட்டத்தில் அவங்களே விரும்பி கிளப்பி விட்டது தான் எல்லாமே. அவங்களே வேணும்னு நடந்துக்கிறது, அப்புறம் அவங்களே அதை ஊக்குவிப்பது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறது, இது எல்லாமே சேர்ந்து தான் அவங்கள வந்து இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்துச்சு. த்ரிஷாவுக்கும் அப்படி தானே, யதார்த்தமாக நடந்துச்சா இல்லது வந்து அவங்களே பண்ணாங்களான்னு தெரியாது, அவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் வந்துச்சு. இப்போ சிம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நெகட்டிவ் தான். அதெல்லாம் தான் அவரை வந்து உயிர்ப்போட வச்சிருந்துச்சு. சிம்பு படத்துக்கு ஃபேன் இல்லை, சிம்புக்கு ஃபேன் அப்படி அதை தான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா அவர் பல வருஷம் படத்தில் நடிக்காமலே இருந்தார், ஆனால் அந்த ஃபேன்ஸ் கூட்டம் அப்படியே இருந்துச்சு. என்னென்னா அவரை பற்றி ஏதோ ஒரு செய்தி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், அங்கே போனார் இங்கே போனார் அது பண்ணார் இது பண்ணாருன்னு என்னத்தையா வந்துட்டு இருக்கு, எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். ஆனால் இந்த நெகட்டிவான பப்ளிசிட்டி வர வர அவர் மீது ஒரு அன்பும் அவருக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணுங்கிற எண்ணமும்லாம்
இந்த மக்களுக்கு வருது. ஸோ இது ஒரு காலத்தில் இப்படி இல்லை. ஒரு காலத்தில் நல்லவன் சொன்னால் எந்திரிச்சுன்னு கும்பிட்டான், இன்னைக்கு கெட்டவன் சொன்னாதான் எந்திரிச்சுன்னு கும்பிடுறான். ஸோ அப்படி மாறி போச்சு. அப்போ இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டியும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கு. இல்லை சார், இப்போ நயன்தாரா மேம் வந்து தொடர்ந்து வந்து இந்த படங்களை வந்து நடிச்சுட்டு தான் இருக்காங்க. அடுத்தடுத்து இந்த படங்கள் வந்து லைனப்பில் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இப்போ த்ரிஷா மேம் வந்து இந்த சினிமாலேருந்து கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி இருக்க மாதிரி அந்த ஃபீல் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தடுத்த பெரிய படங்கள் வந்து இல்லைன்ற அப்படி விமர்சனம் வந்து வருது. தமிழ் சினிமாவுக்கு ஒரு எண்டு கார்டு த்ரிஷா மேம் போட போகிறதா அந்த செய்திகளை வந்து கேள்விப்படுறோம் சார். அது இல்லைங்க, போதுமேங்கிறப்ப நயன்தாராவோ திரிஷாவோ அனுஷ்காவோ இன்னும் யாரோ நடித்து முடிச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் அவங்களை வச்சுட்டு இன்னமும் நீங்கள் ஒரு கல்லூரி மாணவியாக படம் எடுக்க முடியுமா? முடியாது இல்லை. அடுத்த செட்டு வந்துருச்சு. மமிதா பைஜு, பிரித்தி முகுந்தன் வந்துட்டாங்கல்ல. இப்போ நீங்கள் அந்த தலைமுறையை தான் அது எத்தனை வருஷம் ஓடும்னு பார்க்கணுமே தவிர, ஏற்கனவே இவங்கெல்லாம் ஓடி முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? வேண்டாமே. அதுக்காக ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காதுல்ல சார். அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. பட்டு வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் ஏதோ ஒன்று அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்க. பட்டு இவங்க தான் தமிழ் சினிமா ஒதுங்கிட்டாங்களே, இவங்க போயிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்லாம் பதட்டப்படுறீங்களா? அது வேண்டாங்கிறாங்க. அடுத்த தலைமுறை வந்துருச்சு, சந்தோஷமா அதை கொண்டாடுங்க. புரியுது. அதே மாதிரி நயன்தாரா மேமோட இந்த ராக்காயின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரத நம்ம கேள்விப்பட்டோம். இந்த மண்ணாங்கட்டி இந்த படம் வந்து சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் வந்து ஒரு சோலோ ஹீரோயின் சப்ஜெக்டா தான் இருக்கு. இந்த படங்கள்லாம் ஒரு பெரிய படமா தான் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த படம் வந்து அவங்க பெரிய மார்க்கெட்டை வந்து கிரியேட் பண்ணணும் வந்து சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு பெரிய மார்க்கெட் வந்து நயன்தாரா மேம்க்கு வந்து இருக்கு. இந்த படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சோலோ ஹீரோயினாவே அவங்க வந்து நிறைய படங்கள் வந்து நடிக்கலாம் அப்படின்ற ஒரு செய்திகள் வந்து இப்போ வர ஆரம்பிக்குது சார். அது வாய்ப்பு இருக்குமா? அது படத்தின் தன்மையை பொறுத்து இருக்கு. ஏன்னா நம்ம படம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த படம் நல்லா இருக்கும் ஓடும்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிலாம் சொல்லி பல படங்கள் ஓடாமல் போயிருக்கு. ஸோ அதனால அவங்க அந்த படம் வரட்டும். ஆக்சுவலாக இந்த படங்கள் எல்லாமே வந்து ஹீரோயின் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் இல்லையா? அப்போ வந்து அவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு, அவங்க என்ன பண்றாங்க அந்த படத்துல, இதெல்லாம் வச்சு தான் வந்து அந்த படம் ஓட போகுது. அப்போ அது வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஆனால் அவங்களுடைய நயன்தாராவை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய நோக்கம் முழுக்க பாலிவுட் பக்கம் போயிருச்சு. பாலிவுட்ல வந்து நிறைய படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. டாக்ஸிக்கெல்லாம் வந்து ஒருவேளை இந்தியா முழுக்க ஒரு பெரிய ஹிட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், எல்லா லாங்குவேஜ்லேயும் அவங்க ஒரு முக்கியமான நடிகை கூட போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வெயிட் பண்ணிப்போம். இப்போ ஏற்கனவே வந்து சல்மான் கான் கூட வந்து ஒரு படம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பாலிவுட்ல. ஏற்கனவே வந்து ஷாருக் கான் கூட வந்து ஒரு படம் வந்து பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல அங்க நடிக்கணும்னா அமீர் கான் கூட மட்டும்தான் நடிக்கணும். அந்த அளவுக்கு பெரிய ஹீரோஸ்குல்லாம் நடிச்சிட்டாங்களே சார். இதுக்கு மேல நம்ம பாலிவுட் மேல இருந்து அந்த கண் படணுமா? இல்லை அடுத்தடுத்து நடிக்க வேண்டியது தானே. இப்போ தமிழ் சினிமாவில் மட்டும் என்ன ஒரு டஜன் ஹீரோக்களாக இருக்காங்க, பெரிய ஹீரோக்கள் மாறி மாறி தான் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அங்கே நடிக்க வேண்டியது. இன்னொன்று அட்லி அங்கே இருக்காரு. அட்லியை பொறுத்தளவுக்கு அவர் நயன்தாராவே அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஃபவுண்டேஷன் போடணும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதனால தான் அவர் வந்து அங்கே பல பேர்கிட்ட சொல்லி அவருடைய ரெக்கமெண்டேஷன் பேர்லையும் அவங்க நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அங்கே ஒரு முக்கியமான இடத்தை எப்படி ஸ்ரீதேவி, ஹேமமாலினி போன்றவர்கள் பிடிச்சாங்களோ அந்த மாதிரி நயன்தாரா ஒரு இடத்தை பிடிப்பதற்கான ஒரு ரூட் ஒன்று தயாராகிட்டு இருக்குது. ஸோ அதனால் அவங்க இன்னும் அங்கே ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டாங்கன்னா இங்கே இந்த மாதிரி தமிழ் படங்களை கூட பெருசாக அவங்க கண்டுக்க மாட்டாங்க. புரியுது. ஆனால் இப்போ நயன்தாரா மேம் வந்து அந்த சோலோ ஓரியன்டான அந்த படங்கள் வந்து செட் ஆகுது. ஆனால் அது த்ரிஷா மேம் அந்த மாதிரியான படங்கள் நடிக்கும் போது அது இன்னும் பெருசாக மக்கள்கிட்ட போய் சேராமலே நின்றது சார். நிறைய படங்கள் வந்து நடித்தாங்க. நாயகின்னு சொல்லி ஒரு படம் நடித்தாங்க. அப்புறம் ரோடுன்னு சொல்லி ஒரு படம் நடித்தாங்க. ரோடுன்ற படம் வந்து நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கு சரியான அந்த ப்ரொமோஷன் வந்து கிடைக்கலையே சார். ஆமாம், ஒன்றும் இல்லைங்க. இப்போ பிரித்தி முகுந்தன் ஒரு படம் ஒன்று பண்ணாங்க, பிளாஸ்ட். நீங்கள் அதில் அவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுக்கணும். இப்போ வெறும் ஃபீமேல் ஓரியன்ட் படத்தில் நான் நடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாதுல்ல. அதில் வந்து அவங்களுக்கு என்ன கேரக்டர் இருக்கு, அது வந்து தியேட்டரில் ஒரு 10 பேர் கைதட்டுற ஒரு அளவுக்கு முக்கியமான கேரக்டராங்கிறதெல்லாம் இருக்குல்ல. அப்போ இவங்க கதையை கேட்கும்போது இந்த படத்தெல்லாம் நம்ம கமிட் பண்ணணுமா வேண்டாமே அப்படின்னு நினச்சி ஒதுங்கியிருந்தாங்கன்னா அதற்கான மரியாதை இருந்திருக்கும். பட் அவங்க தேர்ந்தெடுத்த கதைகள் தப்பாக போயிடுச்சு. இல்லைன்னா அவங்களும் வந்து ஒரு விஜயசாந்தி எப்படி தெலுங்குல ஒரு முக்கியமான நடிகையாக இருந்தாங்களோ அந்த மாதிரி வந்திருக்கலாம். நயன்தாரா மாதிரி கூட அவங்க வந்திருக்கலாம். பட் அவங்க தேர்ந்தெடுத்த கதைகள் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.